அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது. அதிகாரம் புல்லறிவாண்மை. போலியாக தனக்கு அறிவிருப்பதாக ஒருவன் நினைத்து கொண்டு எப்படி நடக்கிறான், அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி 10 குறள்களில் ஐயன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் முதல் குறளில் அறிவின்மை இன்மையுள் இன்மை பெரிதுண்மை இன்மையுள் வையாது உலகு. ஒருவனுக்கு அறிவில்லை என்றால் அதுதான் இல்லாதவற்றில் ஆகச்சிறந்த இல்லாமை. மீதி எது இல்லை என்றாலும் அது இல்லை என்று இந்த உலகம் கருதாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அடுத்த குறள் அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிதாதும் இல்லை பெறுவான் தவம். அறிவில்லாதவன் மனமு வந்து ஒரு பொருளையோ அல்லது வேறு எதையாவது கொடுக்கிறான் என்றால் அதற்கு காரணம் அதை பெறுபவனுடைய நற்பயன் நல்வினை அப்படின்னு சொல்றார். அறிவிலார் தாம் தமக்கு பீழைக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. அறிவில்லாதவர்கள் தமக்கு தாமே செய்து கொள்ளும் துன்பத்தை பகைவருக்கு கூட செய்ய முடியாது அப்படின்னு ஐயன் சொல்றாருல. வெண்மை எனப்படுவது யாதினின் ஒன்மை உடையேம் யாம் என்னும் செருக்கு. புல்லறிவு போலியான அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தான் மட்டும்தான் மிகுந்த அறிவுடையவன் என்ற ஒரு செருக்கு எவன் கொண்டிருக்கிறானோ அவன்தான் புல்லறிவாளன் அப்படின்னு சொல்றார். கல்லாத மேற்கொண்டு ஒழுதல் கசடர வல்லதூவும் ஐயப்படும். ஒருவன் படிக்காத ஒரு விஷயத்தை அல்லது ஒரு பாடத்தை அல்லது ஒரு நிகழ்வை ஒரு கருத்தை எடுத்து செய்யும் பொழுது சொல்லும் பொழுது அவன் நன்கு படித்த விஷயத்திலும் அவனுக்கு அறிவுள்ளதா என்ற ஐயம் மற்றவர்களுக்கு ஏற்படும். அற்றம் மறைத்தல்லோ புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையா வழி. ஒருவன் தன்னிடமுள்ள குற்றத்தை நீக்காமல் நல்ல உடைகளை அணிந்து தன்னுடைய உடற்பாகங்களை மறைத்தல் என்பதுதான் புல்லறிவு. அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு. அரிய கருத்துக்களை அரிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு செய்யாத ஒருவன் தனக்குத்தானே செய்து கொள்ளும் பெரிய துன்பம். ஏவவும் செய்கிலான் தான் தேரான் அவ்வுயிர் போமளவும் ஓர் நோய். மற்றவர்கள் சொல்வதையும் கேட்காமல் தனக்கும் அறிவில்லாமல் நடந்து கொள்ளும் அந்த அறிவில்லாதவன் அவனுடைய உயிர் போகும் வரைக்கும் மற்றவர்களுக்கு ஒரு துன்பமாகத்தான் இருப்பான். காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டவன் தான் கண்டவாறு. ஒருவனுக்கு அறிவில்லாத பொழுது அவனுக்கு போய் அறிவும் புத்திமதியும் சொல்லும் பொழுது அறிவுள்ளவனும் அவன் கண்களுக்கு முட்டாளாக தெரிந்து விடுவான். உலகம் உண்டென்பது இல்லென்பவனை வையத்து அழகையா வைக்கப்படும். உலகம் உண்டு என்று சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை இல்லை என்று சொல்லக்கூடிய அறிவிலியை இந்த உலகம் ஒரு பேயாக கருதும் அப்படின்னு 10 குறட்பாக்கள் ஐயன் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கார். பலவரும் எனக்கு பின்னோட்டம் அளித்துள்ளீர்கள். அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சாத நன்றி. இன்று இந்த அதிகார தொகுப்புக்கு பின்னோட்டம் அளிப்பவர் என்னுடைய இனிய நண்பர், உடன்பிறவார் தம்பி, சிங்கப்பூரில் வசிக்கும் மென்பொறியாளர், கரூருக்கு அருகில் சின்னதாராபுரத்தை பிறப்பிடமாக கொண்டவர். அவருடைய தந்தை ஒரு ஆகச்சிறந்த தமிழ் பாவலர், இறையரசன் அவர்களுடைய மகன், கவிஞர் இறை மதியழகன் அவர்கள். அந்த பின்னோட்டத்தை கேளுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் இறை மதியழகன், சிங்கப்பூரிலிருந்து. நாள்தோறும் குரல் பரப்பும் நற்சேவை செய்து வரும் அன்பு அண்ணன் வெளிமருத்துவர் ராமசெல்வங்கம் அவர்களோடான எனது நட்பு தமிழாலும் குரலாலும் பிணைக்கப்பட்டது. என் தந்தையார் பாவலர் இறையரசனார் குரலும் பொருளும் என்னும் பாட்டுரை நூல் எழுதியவர் என்பதாலும் எனக்குள்ள குரல் ஈடுபாட்டாலும் இவர் வாழ் உள்ள ஈர்ப்பும் நட்பும் மேலும் உறுதியானது. இருவரும் இணைந்து தொடர்ந்து ஞாயிறு போற்றுதும் என்ற நல்ல நிகழ்வை நடத்தி வருகிறோம். வள்ளுவர் பேதைமை புல்லறிவாண்மை என அதிகாரங்களை வரிசைப்படுத்தி இருக்கிற பாங்கு எண்ணத்தக்கது. பேதைமை என்னும் நிலைமையிலிருந்து ஒருவர் தன்னை முன்னேற்றிக் கொள்ள நினைக்கும் பொழுது சிறிதளவே அறிவை பெற்ற நிலையில் தன்னை பேரறிவாளனாக எண்ணிக்கொள்வது, அதாவது புல்லளவே உள்ள அறிவை பனையளவு உள்ளதாக எண்ணிக்கொள்வது புல்லறிவாண்மை. அது மெய்யறிவில்லாத பொய்யறிவு, சூடோ இன்டெலிஜென்ஸ்.
வள்ளுவர் அதிகார தலைப்பில் பேதை புல்லறிவாளன் என்று ஒருவரை நோக்கி சொல்லவில்லை. பேதைமை புல்லறிவாண்மை என்று கூறுவது யாரோ வேறு ஒருவரை என்று பிறரை எண்ணாது நமக்குள் இருக்கும் குறைபாட்டு நிலையை எண்ணுவதை நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள உதவும் என்றே நான் நினைக்கிறேன். மருத்துவர் ராமசெல்வரங்கம் அவர்கள் ஒவ்வொரு குறளுக்கும் நாம் அன்றாடம் பார்க்கிற உதாரணங்களை தேவையெனில் திரைப்படங்களிலிருந்தும் புராண இதிகாசங்களிலிருந்தும் உதாரணங்களை சுவைபட கூறி விளக்குவது குறளையும் பொருளையும் கேட்பவர் மனதில் நிச்சயம் பதிய செய்கிறது. 841வது குறள் அறிவின்மை இன்மையிலின்மை பிறதின்மை இன்மையா வையாது உலகு என்ற குறளை விளக்கும் பொழுது ஏஐக்கும் என்னை தேவை, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் தேவை, செயற்கை நுண்ணறிவுக்கும் இயற்கை நுண்ணறிவு தேவை என்று இவர் கூறுவது நவீன உலகத்தோடு குறளை பொறுத்தும் இவரது நுண்ணறிவை காட்டுகிறது. அறிவினான் அகுவதுண்டோ பிரதிநோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்னும் பிறர் துன்பம் அறிவதே அறிவு என்று விளக்கம் சொல்லும் வள்ளுவர் அந்த அறிவில்லாதவன் பிறருக்கு வழங்க மாட்டான் என்பதைத்தான் மறைமுகமாக அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் வேறொன்றும் இல்ல பெறுபவன் செய்த மாபெரும் தவம் என்று 842வது குறளிலே அவன் கொடுப்பதுங்கிறது கல்லிலே நார் உரிக்கிற கதைதான் என்று நகைச்சுவையாக சொல்லுகிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் என்று அறிவு என்பது எதிரியால் கூட நெருங்க முடியாத அரண் என்று சொன்ன வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் 843வது குறளில் அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழி செருவார்க்கும் செய்யதல் அரிது என்று கூறியிருப்பது இன்னொரு நகைச்சுவை. புல்லறிவாளனை அழிக்க எதிரியே தேவையில்லை, அவனே அழிவான் என்கிறது தான் அந்த நகைச்சுவை. அந்த குறளுக்கு விளக்கம் தரும் பொழுது ராமசெல்வரங்கம் அவர்கள் நமக்கு தொலைபேசியில் அன்றாடம் வருகிற பல ஏமாற்று அழைப்புகளை பற்றி மிக விளக்கமாக விரிவாக சொல்லி ஒரு சமூக விழிப்புணர்வோடு எச்சரிக்கிற இந்த விழி மருத்துவனுடைய சமூக அக்கறையை நான் வழங்குகிறேன். 844வது குறளில் வெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மையுடையம் யாம் என்னும் செருக்கு என்ற குறளுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது தன்னுடைய தந்தை செருக்கின்றி தன்னிடம் ஆலோசனை கேட்டதையும் தானும் செருக்கின்றி தன் மக்களிடம் ஆலோசனை கேட்பதையும் அவர் சொல்வது வழி வழி வருகிற குறள் மரபு தொடர்ச்சி தன் குடும்பத்திலே இருப்பதை காட்டுகிறது. அதே குறளுக்கு திருவிளையாடல் படத்திலே ஹேமநாத பாகவர் என்கிற பாத்திரம் பானபத்திரரிடம் போட்டியிடும் பொழுது மிகச் செருக்காக போட்டியிட்டு தோல்வி பயத்தில் பாலையா ஓடியதை கூறி செருக்கிருந்தால் நாம் அறிவும் ஓடிவிடும் என்று இவர் கூறியிருப்பது மருந்து தரும் மருத்துவர் படைத்திருக்கும் சுவையான விருந்து. 848வது குறள் ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவுமோர் நோய் என்ற குறளுக்கு விளக்கம் கூறும் பொழுது சொல் புத்தியும் சுய புத்தியும் எப்படி தேநீரில் தேநீர் தூளும் சர்க்கரையும் இருக்கிறதோ அப்படி இருக்க வேண்டும் என்று சுவையாக எடுத்து கூறி அண்மையில் நடந்த மிக கொடூரமான கல்கத்தாவில் அந்த பெண் மருத்துவனுடைய கற்பழிப்பு நிகழ்வை பற்றி கூறி அந்த குற்றவாளிக்கு எப்படியெல்லாம் கொடுமையான தண்டனை தர வேண்டும் என்று இவர் விளக்கும் பொழுது ஒரு காளியாகவே மாறுவது மிகச் சரியான அரசியற்றம். திரு ராமசெல்வரங்கம் அவர்களின் குறட்பணி தொடர்க, அனைவரும் குறள் மனம் பெருக. கேட்டீர்களா நண்பர்களே, இறைமதி அவர் அப்படிதான் நான் கூப்பிடுவேன். அவர் ஞாயிறு போட்டுதம் என்ற அமைப்பினுடைய இயக்குனர். 193 வாரங்களாக தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கும் இனிமேலும் நடப்பதற்கும் ஆகச்சிறந்த உறுதுணையாக இருப்பவர். என்ன சொன்னப்போனால் அந்த நிகழ்ச்சியினுடைய இதய துடிப்பாக விளங்குபவர் அப்படின்னே சொல்லலாம். அருமையான நண்பர். அப்படிப்பட்டவர் இந்த பின்னூட்டத்தை அழைத்தமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் விஷயத்திலே வழியை கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் நன்றி. டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.